அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. மாணவர்களின் ஹியூமன் இன்டெலிஜென்சியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம்? நம்மளுக்கு எது தேவையோ அதை தான் மனசில் பதிவேற்றினா மட்டும்தான் நம்மளை டெவலப் பண்ண முடியும். அப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டா நம்ம தான் முன்னேற முடியும். புரிஞ்சுட்டு படிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் மனப்பாடம் பண்ணுறோன்னா, நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப நம்மளால் கவனிக்க முடியாது. அந்த கவனிக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பக்கத்து காலில் யார் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் ஒரு நல்லவங்க இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க நொய். கரெக்டாக மிஸ் வாட்டுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க முணுன்னா என்ன ஆகும்? அதை கேட்டு காது கேட்கும் திறன் குறைஞ்சி போயிடும். நீ அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு ஒரு டிஸார்டர் ஃபார்ம் ஆகிக்கும். உன்னால் கேட்காம இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும், பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உன்னால் இருக்க முடியும். அப்போ என்ன ஆகுன்னா, உன்னோட ஹியூமன் இன்டெலிஜென்சி குறைஞ்சி போயிடும். பக்கத்தில் யாராவது பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிஸார்டர், அவங்களால கவனிக்க முடியல, அதனால் நொய்ன்னு நம்மக்கிட்ட பேசி நம்மளையும் டிஸார்டராக மாற்றிடுறாங்க. இனிமேல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கிட்டு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு போனோம்னா அவங்களும் ஒரு ஸ்டேஜில் நம்ம பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, பேசாமல் மிஸ் இருக்கிறதே கவனிக்கலான்னு பழகிக்குவாங்க. அப்போ அவங்கள பழக்கணுமா, அவங்களோட சேர்ந்து பேசணுமா? நம்மளும் டெவலப் ஆகணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் டெவலப் பண்ணிக்கணும். இனிமேல் வீட்டு உணவு தான் நல்லது. ஏன்னா ஃபுட் அண்ட் ஃபீலிங்னு சொல்கிறோம். உங்களோட உணர்ச்சி சார்ந்தது தான் உங்களோட உணவுக்கு பிடிக்கலைங்கிற எண்ணத்தை மனசில் போட்டுரும். ஸ்பீடாக நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு அறிகுறியாக ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னை எப்போ பாரு படிக்க சொல்கிறாங்க, எப்போ பாரு எழுத சொல்கிறாங்க, இதே வேலையாக காலையில் ஸ்கூலுக்கு போகணும், சாயந்தரம் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்தாலும் படி இப்படின்னு சொல்லி திரும்ப நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உணர்ச்சிகளை மாற்றி விட்டுரும். ஒன்று அதிகமான பசியாக இருக்கும், இல்லைன்னா சாப்பாடே பிடிக்காமல் போயிடும். இதைத்தான் உணர்வும் உணர்ச்சியும்னு சொல்கிறோம். உங்களை யாராவது திட்டிட்டா எப்படி ஒரு கோபம் வருதோ அது உங்களோட உணர்வு. அந்த உணர்வு உங்களோட உணர்ச்சியை தூண்டி விட்டுருது. அது ஏக்கத்தை கொடுக்குது, அழுகையை கொடுக்குது, வேதனை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குது. இந்த மாதிரி சூழலில் உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் செயல்படுத்தக்கூடியதும் நம்மளுக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அது வளர்ச்சியை உண்டாக்கும். அந்த வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஹியூமன் இன்டெலிஜென்சி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ தொடர்ந்து ஹியூமன் இன்டெலிஜென்சிக்காக நம்ம மனசை பழக்கிட்டே வரணும்.